ஹாய் சொந்தங்களே, வாங்க ஒரு அன்பான இனிய காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? டீ சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள். நான் நல்லா இருக்கேன். ஏன்னா எப்பயுமே ஒரு நெகட்டிவாக பேசணும், பேசக்கூடாது. சரியா? சாரி. எப்பயுமே நெகட்டிவாக பேசவே கூடாது. பாசிட்டிவாக தான் பேசணும். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உடம்பு நிலை எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா இருக்கு. ஏன்னா எல்லாரும் கூடயே வந்து இருக்க போகிறது கிடையாது. நாம் நல்லா இருந்தாலும் நம்ம தான், உடல்நிலை சரியில்லாமல் போனாலும் நம்ம தான். அது வந்து ஒருத்தவங்க கேட்கும்போது நல்லா இருக்கேங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். நல்லா இருக்கேங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு சாஸ்திரம் சொல்கிறேன். நம்ம வீட்டில் ஒரு 4 மூலை இருக்கும் தெரியுமா? 4 மூலையிலையும் ஒரு சாமி உட்காந்துருக்கும். பெண் தெய்வம் எல்லா வீட்லேயும் இருக்கும். ஒரு பெண் தெய்வம் உட்காந்துருக்கும். அந்த அம்மா என்னம்மா சொல்லும்? நான் வீடியோவுக்காண்டி கூட நெகட்டிவாக பேச மாட்டேன். நீங்கள் வீடியோவில் இருந்தே நல்லா இருக்கியான்னு கேட்கும்போதும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு. இதே நெகட்டிவாக நம்ம எதாவது சொன்னோம்னா அதையும் அந்த உச்சரிப்போடு சொல்லிக்கிட்டே இருக்குமா. ஒரு நாள் ஃபுல்லும் சொல்லிக்கிட்டு இருக்குமா. வீட்டில் அரிசி இருக்கா? அது இருக்குங்க. இன்னைக்கு என்ன நல்லா சாப்பிட்டியா? ஆமாங்க, இன்னைக்கு நல்ல சாப்பாடு, நல்லா சாப்பிட்டேன். துவையலோ ஊறுகாயோ கஞ்சியோ கூழோ ஏதோ குடித்தா இன்னைக்கு நல்லா சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. வியாபாரத்துக்கு போகிறோம். வியாபாரம் நல்லா விற்றுச்சா? நல்லா விற்றுச்சுங்க. கடவுள் புண்ணியத்தில் தெய்வம் வந்து நல்லா விற்க வச்சுச்சுங்க. இப்படி தான் சொல்லணும். நெகட்டிவாக பேசாதீங்க. நெகட்டிவாக வீட்டுக்குள்ளே கூட பேசினாலும் 4 மூலையில் இருக்கிற அந்த தெய்வம் வந்து நம்மளுக்கு அந்த ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குமா. எனர்ஜி வைப்ரேஷன் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அந்த வைப்ரேஷன் அடிச்சுக்கிட்டே இருக்குமா வீட்டுக்குள்ளே. அதனால் வீட்டுக்குள்ளே கூட மேக்சிமம் சண்டை போடாதீங்க, துஷ்டமாக பேசாதீங்க. கொஞ்சம் நல்லா யோசித்து பார்த்து தான் வாழணும். எல்லார் வாயிலையுமே வரும், தப்பான வார்த்தைகள் வரத்தான் செய்யும். யார் வாயிலையும் வராதுன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய அவங்களா இருந்தாலும் ஒரு சில நேரம் கோவப்பட்டுருவாங்க. அப்படியே தப்பாக பேசிட்டாங்க மன்னிச்சிருங்க. மனசுக்குள்ளேயே பேசணும். மன்னிச்சிருங்கம்மா, நான் பேசினது தப்பு தான். இன்றைக்கி நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன், அது வந்து தப்பு தான். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டேன், தப்பு தான். நம்ம மனசுக்குள்ளேயே மன்னிப்பு கேட்கணும். மனச்சாட்சின்னு ஏன் சொல்கிறாங்க? மனச்சாட்சின்னு சொல்கிறது உண்மை. சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாழுங்க. மறப்போம் மன்னிப்போம்ட்டு இன்னைக்கிலேருந்து தப்பாக வாழ்ந்தாலும் இன்னையிலேருந்து கூட நான் மாறிக்கங்க. இது என் வாழ்க்கையில் ஐயோ அரிக்குது. இது என் வாழ்க்கையில் நல்லா இதை அனுபவிச்சதனால தான் இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் பேசுகிறேன். புக் எடுத்து படிக்கலை, யார்கிட்டையும் யூடியூப்பில் பார்க்கல, யார்கிட்டையும் நான் கேட்கல. என் வாழ்க்கையில் இது நடந்துக்கிட்டே இருந்தது, நடக்குது. இன்றைக்கி நம்ம நல்ல வார்த்தையே பேசணும்னா அன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் நல்லதே நடக்கும். அப்புறமேட்டுக்கு எல்லோரும் வந்து நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை பண்ணுறீங்களா? காலையில் எந்திரிச்சோன்னே உள்ளங்கையை பார்க்கணும், பார்த்துட்டு இப்படி கண்ணை முழிச்சோடனே உள்ளங்கையை விரித்து இப்படி பார்த்துட்டு இப்படி முத்தம் கொடுக்குறீங்களா? எல்லா பேரும் நம்ம கையக்க மறைச்சோன்னே கருப்பாயிடுச்சு. அந்த மாதிரி செய்கிறீங்களா? ஆம்பளையும் செய்யுங்க, பொம்பளையும் செய்யுங்க, லேடிஸும் செய்யுங்க, சின்ன பிள்ளைகளும் செய்யுங்க, பெரியாலும் செய்யுங்க. எல்லோரும் அந்த மந்திரத்தை பண்ணுங்க, நல்லா இருக்கலாம். நிஜமாக சத்தியமாக நல்லா இருக்கலாம். அதுக்கப்புறம் நான் நேற்று யதார்த்தமாக ஒரு வீடியோ போட்டேன் கொப்பரை தேங்காவை பற்றி. ஏன் தான் பொய்யா புழுவுறையோ, உன் வாயில் என்ன வரப்போதோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக தான் போட்டேன். ஆனால் நேற்று நைட்டில் 1 மணிக்கு அவள் என்னாச்சான், ரத்த வாந்தியாக எடுத்துட்டாலாம் கொப்பரை தேங்காய். இதை வந்து நான் சந்தோஷமாக சொல்லலை, அவளுக்கும் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் கேளுங்க. நான் அப்படி இருந்து சொன்னேன்,
உன்னை வந்து மனசார உன்னை திட்டலை, ஆனால் வாயில் என்ன வரப்போகுதோ தெரியலையே, இவ்வளோ வாயை திறந்தாலே போய் பேசுறியான்னு எனக்கு மனசை துடிச்சு வெடிச்சு சொன்னேன். நேற்று நைட்டு ரத்த வந்தியாக எடுத்து கக்கிட்டான். யூடியூப்பில் இருக்க சொந்தங்களே எல்லா பேரும் வாங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, யாராவது வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க ஆம்புலன்ஸுக்குன்ட்டு கதறிட்டு என்கிட்ட எப்படி எப்படிலாம் பழகுனீங்க நல்லா கேளுங்க. இந்த பாயிண்ட்டு இது எப்படி எப்படியெல்லாம் பழகுனீங்க. இப்போ ஒருத்த கூட என்னான்னு கேட்க மாட்டேறீங்களே. ஏன்டி நீ லைவும் போடலை, வீடியோவில் போய் அப்போ தான் போட்டிருக்க, அப்போ நீ எப்படி எப்படிலாம் வாட்ஸ்அப்பில் பழகிருந்தா என்னை எப்படி எப்படிலாம் பழகுனீங்க, இப்போ வந்து எனக்கு பார்க்க மாட்டேறீங்களேன்னு சொல்கிறீங்க. அப்போ எத்தனை பேருக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ட? உனக்கு கணக்கே இல்லை, அது எனக்கு தெரியும். வாலண்டராக போய் என்ட்ரியாக போய் இது வாட்ஸ்அப்பில் நம்பர் போடுவேன், அதுக்கப்புறம் கமாண்டில் போய் எழுதி போடுவேன், யூடியூப்பில் இருக்கட்டும், மோஜில் இருக்கட்டும், இன்ஸ்டாவில் இருக்கட்டும், வாங்க அங்கே வாங்கன்னு சொல்லி பேசுவேன். எப்படி பழகுன? நல்ல பழக்கம் பழகு, இனிமேலாவது நல்ல பழக்கம் பழகு. வேண்டாம், வயசுக்கெல்லாம் வேண்டாம், சரியா? கேட்டால் எனக்கு மட்டும் வாட்ஸ்அப் இல்லையா அவட்ட, ஊருக்கே வாட்ஸ்அப் இருக்கான். நான் அந்த அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டாங்க இவங்க. அடி அப்போ ஏன் வாட்ஸ்அப் என்னடியாச்சு தெரியல, உங்கள் சைடு தப்புண்டா. நேற்று மீனா வாட்ஸ்அப்பை நான் பிளாக் பண்ணியிருந்தேன். ஒரு டைம் கொஞ்சம் சண்டை வந்துச்சு, கிசமுசா எல்லாத்துக்கும் சேர்ந்து. அப்போ நம்ம லைவில் வந்தாங்க, அப்போ சண்டை வந்துச்சு. சரி இவ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளாக் அடித்தேன். அவள் இப்போ அம்மா நீ என் மேலே உயிராக இருக்கா, என் தங்கப்பிள்ளை. அந்த பிள்ளை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விடுது போல, ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டேது. ஏன் கிடைக்கலன்னு நேற்று செக் பண்ணும் போது நான் பிளாக் பண்ணியிருக்கேன். ஏன் வாட்ஸ்அப்பில் பிளாக்குன்னு காட்டுது. உடனே அந்த எடுத்து விட்டேன். ஏண்டி கொப்பரை தேங்காய், உனக்கு வாயில் இன்னியும் அடங்கலைங்க, அந்த பொம்பளைக்கு இன்னியும் அடங்கலை. வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணிட்டா, என்னுடைய ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணிட்டா. பைத்தியமே, யூடியூப்புக்காரங்களே வாங்கலேன்றடி, நான் இருக்கேன்டி உனைய பார்க்க. பைத்தியம், இன்னைக்கு நேற்று கதறி இருக்கேல, கதறினேன்னா நீ ஒன் சைட்லேருந்து கூப்பிட முடியும் போகணும். நான் அப்பப்போ உன்கிட்ட ஃபோன் அடிப்பேன். இந்த பிள்ளைக்கு ஃபோன் அடித்து என்ன செய்கிற, என்ன பண்ணுற, சாப்பிட்டியான்னு கேட்பேன். ஏன்னா நம்ம மனசாட்சிக்கு பயந்து வாழணும். அவள் நல்லவளோ கெட்டவளோ, ஆனால் போகாமல் பிடிச்சவ அடுத்தவங்க வாழ்கிறத பார்த்துட்டு அவளுக்கு நெஞ்சே வலிச்சுவோம். அந்த மாதிரி மோசமான பொம்பளை தான், நல்ல பிள்ளையெல்லாம் கிடையாது. விஷம் வச்சுக்கிட்டே பழகும், விஷத்தை வச்சுக்கிட்டே தான் பழகும், நல்லாவே பழகாது. இருந்தாலும் இப்போ வந்து ரத்த வாந்தியாக எடுத்துருச்சான் நேற்று நைட்டு. அவளுக்கு தைராய்டு ஓகே, அளவா தின்னு. 10,000 ரூபாயை கொண்டுட்டு மிளகு சீரகம் வாங்கிட்டு வரீங்க. யூடியூப்பில் என்னென்னா சொல்கிறாங்களோ அத்தனை வாங்கி வைக்கிறியே. 10 ரூபாய் இப்போ பேங்கில் போட்டு வை, 10 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பார்க்குற வேலை ஈஸி, நாங்கள் பார்க்குற வேலை கஷ்டம். நீ பாத்திரத்தை மட்டும் வளர்க்குனா பரவாயில்ல, கடை ஓனரையும் சாப்பிட்ற, அப்புறம் எப்படி உடம்புல நோயும் வச்சுக்கிருவ, பாத்திரத்தையும் விளக்கிக்கிருவ, கடை ஓனரையும் சாப்பிட்டுக்கிருவ. அங்கே எங்கடி இருக்க, இங்கே இருக்கேன், அங்கே எங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து காமி. வாட்ஸ்அப் தெரியல, உங்கள் சைடு தப்பு. பேசுகிறதுலாம் ப்ராடு பேசாத. அதுக்கப்புறம் என்ன செய்கிற, சிங்கம்மா கோயிலில் போய் படம் எடுக்கிறோம்ன்ற, கணக்கம்பட்டியில் போய் படம் எடுக்கிறோம்ன்ற. உன்ட்ட எங்கடி என்னடி இருக்குது? வாயால் தாண்டி கெடுற, வாயால் கெடுற. இன்னியும் அடங்கு. மக்களே, நான் பேசுனது தப்பாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? பாய்.